திடீர்னு இந்த பொண்ணு அவ போட்டு இந்த கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் இவளுடைய ஸ்கர்ட்டை லைட்டா கிழிச்சு அது எல்லாத்தையுமே இவளோட பேக்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்ல ஒரு கிரீன் கலர் விக் இருக்கு அதையும் எடுத்து மாட்டிக்கிறா. இது எல்லாத்தையுமே அதே லிப்ட்ல இருந்த ஜாக்கும் பாக்குறான். அந்த பொண்ணு பண்றதெல்லாம் ஒரு மாதிரி பைத்தியக்காரித்தனமா இருக்கிறதுனால பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இவனு ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இங்கிருந்து போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்த இந்த பொண்ணு திடீர்னு ஜாக்கு கையை பிடிச்சி இழுக்கிறா. அதுக்கப்புறம் அவனை ஒரு செவுத்தோரமா சாச்சிட்டு கிஸ் பண்ற மாதிரி நடிக்கிறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குனாங்க, இவளை தேடி 2 செக்யூரிட்டி வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஜாக்கை கிஸ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. அவங்க வந்து பார்த்துட்டு யாரோ 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடான்னு சொல்லி நினைப்பா. ஆனா ஜாக்கோட லைஃப்ல இது வரைக்கும் எந்த பொண்ணு கூட இவ்வளவு க்ளோஸா இருந்ததுல இந்த பொண்ணு வேற இவ்வளவு க்ளோஸா இருந்தனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி வந்துடுறாங்க. வந்து ஏதோ 2 லவர்ஸ் தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அங்க செக்யூரிட்டி அங்கிருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அங்கிருந்து போனவ ஜாக்கோட கார் டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள உட்காந்துக்கிறா. இவனுக்கு ஒன்னும் புரியல எப்படி ஓபன் பண்ணான்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியே கூட்டு போயிடுறான்.